ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப பழைய ஒரு ரெசிபி, ஒரே ஒரு பொருள் வச்சு நம்ம பண்ணலாம். ஒரு தடவை நம்ம செஞ்சிட்டோன்னா 1 இயர் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன். இது வந்து சாதாரண ரேஷனில் வாங்கின கோதுமை தான். நீங்கள் சம்பா கோதுமை எடுக்கனாலும் எடுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். 1 கிலோ கோதுமையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கை வச்சு பிசைஞ்சு கழுவணும். இதில் இருக்கிற மேலே இருக்கிற அழுக்கு தூசியெல்லாம் தனியாக வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு கழுவி எடுக்கணும். நீங்கள் இதில் பார்க்குற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த தண்ணியை மாற்றிடலாம். இப்போ இதில் வேறு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வைக்கணும். 1 நாள் கூட ஆகலாம், 2 நாள் ஆகலாம், தேவைப்பட்டால் 3 நாள் கூட ஊற வைக்கணும். கோதுமை வந்து நம்ம கையில் எடுத்து மசிச்சோன்னா உள்ளேருந்து பாலாக வெளியே வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுக்கணும். எனக்கு வந்து 2 நாள் டைம் ஆச்சு. இது வந்து 1 நாள் ஊறினதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணியை கூட மாற்றிடணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து கெட்டு போன மாதிரி ஆகிடும். இதை பார்த்தீங்கன்னா நல்லா இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற தண்ணியை மாற்றிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவிக்கோங்க. இதில் கூட தண்ணியை மாற்றிட்டு இன்னொரு நாள் மட்டும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சில கோதுமை பார்த்திங்கன்னா 2 நாளே நல்லா உங்களுக்கு ஊறி வந்துடும். ஒரு சிலது பார்த்திங்கன்னா 3 நாள் வரைக்கும் ஆகும். அதிகபட்சம் 3 நாள் தான், அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை. இப்போ 2வது நாள் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், கையில் எடுத்து இப்படி மசிச்சிங்கன்னா உள்ளேருந்து பாலாக வரணும். இந்த அளவுக்கு வந்து கோதுமை ஊறி இருக்கணும். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இது வந்து நம்ம துணியில் போட்டு வடிகட்டி எடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கைட்டு நல்லா வந்து எடுத்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பால் மட்டும் தனியாக போயிடும், இந்த சக்கை மட்டும் தனியாக வந்துடும். இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு வடித்து எடுத்துக்கலாம். முதல்ல நீங்கள் ஜல்லடையில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும், வடியாது. அதனால் முடிஞ்சளவு நீங்கள் கையிட்டு இந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடித்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வடித்து எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை இந்த ஜல்லடை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இன்னும் கடைசியாக ஒரு முறை மட்டும் இது ஏதாவது தூசி இருந்தாலும் இருக்கும், அதுக்காக நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான பால் தயாராகிடுச்சு. இது வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சு எடுக்கணும். அப்படி வைக்கும் பொழுது நமக்கு அடியில் பால் மட்டும் கெட்டியாக தனியாக வந்துடும், மேலே தண்ணி தனியாக வந்துடும். நம்ம தண்ணி நிறைய சேர்த்து தான் அதை அரைச்சிருப்போம். அதுக்காக இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு நாள் நைட்டு மறுநாள் காலையில் எடுக்கிறது. பார்த்திங்கன்னா மேலே தண்ணியாக இருக்கும், அடியில் கெட்டியாக இருக்கும். அந்த தண்ணி மட்டும் நம்ம தனியாக வடித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கெட்டியான பால். இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வடிச்சிட்டு இந்த பால் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதில் நம்ம எவ்வளோ நீங்கள் இதில் பால் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருக்கணும். நல்லா கரைச்சோடனே இந்த கன்சிஸ்டன்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கரைச்சி எடுத்துக்கிற பால் உள்ள சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்பு சேர்க்காம தான் பண்ணுறேன். ஏன்னா கோதுமை ஊறும்போதே லைட்டாக உங்களுக்கு புளிச்சிருக்கும். உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அதிக உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால நான் சேர்க்கல. இப்படி கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா அங்கங்கே கெட்டி பிடிக்கிறது கூட நல்லா அவங்களுக்கு உடஞ்சி மாவு மாதிரி வரும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிண்டி எடுக்கணும். இந்த சமயத்தில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தண்ணி தொட்டுட்டு நீங்கள் இந்த மாவு தொட்டிங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு நீங்கள் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி இடியாப்பு பிழியதை எடுத்துக்கோங்க. இடியாப்பை பயன்படுத்துறதுக்கு சின்ன ஓட்டை இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேவையான அளவு மாவு உள்ளே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு ரொம்ப ஒட்டி பிடிக்கும். நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வழக்கமாக நம்ம இடியாப்பை செய்கிற மாதிரி தான் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மேலே போடக்கூடாது, உங்களுக்கு காயறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஒரு ரவுண்டு மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை மேலே இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல வெயில் அடிச்சதுன்னா ஒரு நாள்லேயே காஞ்சிரும். அதாவது நீங்கள் காலையிலே போட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளே நல்லா வெயில் இருந்துச்சுன்னா காஞ்சிரும். அப்படி இல்லைனா காயறதுக்கு 2 நாள் கூட ஆகும். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். இது நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 1 வருஷம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எண்ணெய் நல்லா சுடானது ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நமக்கு வடகை மாதிரி இருக்காமல் நல்ல ஒரு முறுக்கு மாதிரி இருக்கும். அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. எப்போல்லாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்போலாம் நீங்கள் இதை வந்து சிம்பிளாக பொரிச்சு கொடுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா மொறுமொறுப்பாக இருக்குன்னு. நமக்கு கோதுமை ஊறுற டைம் மட்டும்தான், மற்றபடி இதில் அவ்வளோவா அதிக வேலையெல்லாம் கிடையாது. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.